டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஸ்டேஜ் 3 டங் கேன்சர் இருந்துச்சு. அதாவது டங்கில் வந்து 4.5 சென்டிமீட்டர் கட்டி இருந்துச்சு. அது பக்கத்தில் இருக்க கழுத்தில் இருக்க நெறிக்கட்டியும் போயிடுச்சு. ஸோ அதை ஆப்ரேஷன் பண்ணுறது ரிஸ்க்கு. ஏன்னா எடுத்தால் பாதி நாக்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்பீச் ப்ராப்ளமாக வரும், சாப்பிட்ற பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு டாக்டர் வந்து கீமோ ரேடியேஷன் சஜஸ்ட் பண்ணாங்க. டாக்டர் நாங்கள் கீமோ ரேடியேஷன் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அவங்கள எப்படி பார்த்துக்கிறது, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? குட். ஸ்டேஜ் 3 கேன்சருக்கு ஆர்கன் ப்ரிசர்வேஷன் படி நம்ம கீமோ ரேடியேஷன் சேர்த்து கொடுத்து நம்ம கட்டியை கரைச்சிக்கலாம். அதுவும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான். முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி கீமோ ரேடியேஷன் கொடுத்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு தெரியும். முக்கியமாக பிரச்சனை என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ் 3 இருக்கும்போது நம்ம கட்டியும் ப்ளஸ் கழுத்தில் இருக்கிற ரீஜனையும் சேர்த்து ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற பரோட்டின் கிளாண்ட், அதாவது எச்சு சுரப்பி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நம்ம ரேடியேஷனில் சில ஹையர் அண்ட் டெக்னிக் போகும்போது அந்த எச்சு சுரப்பி நம்ம அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ரேடியேஷன் கொடுக்க முடியும். பட் எப்படி இருந்தாலும் அந்த எச்சு சுரப்பிக்கான ரேடியேஷன் போய் தான் ஆகும். ஸோ அந்த எச்சு சுரப்பி அஃபெக்ட் ஆகிறதுனால எச்சு வர்றது கம்மியாகும். எச்சு வர்றது கம்மியான என்ன இருக்கும், நாக்கு வறண்ட மாரியே இருக்கும். ஸோ எப்பொழுதும் ஒரு நம்ம அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா, நாக்கில் நெருப்பள்ளி கொட்டின மாரியே இருக்குது டாக்டர் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வாயும் வந்துட்டு இந்த எச்செல்லாம் இருக்கிறனால தான், கொலன்னு இருக்கிறனால தான் உங்களுக்கு அந்த ஹீட்னஸ் தெரியலை. எப்பொழுதும் நம்ம பிரியாணி இதுமாரி சாப்பிட்றீங்க, இல்லை ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா எச்செல்லாம் போய் வறண்டா எப்படி இருக்கும், அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே அந்தமாரி தான் இருக்கும். ஸோ அந்த வறண்ட மாரி இருக்கிறது தான் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுல ஒரு கஷ்டம் இருக்கும். உரப்பாவோ புளிப்பாவோ சாப்பிட்டா எரிச்சல் இருக்கும். ஸோ அப்போ எப்படி டாக்டர் அவங்களெலாம் சாப்பிட்றது? ஸோ சாப்பாட்டில் கவனம் இருக்கும். சாப்பாடு வந்து உரப்பு புளிப்பு கம்மியாக சேர்த்துக்கணும். முன்னாடி என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ குழவாக பிசைக்கணும். இப்போ நம்ம எச்சு என்ன பண்ணணும், நம்ம வாயில் போட்டோன்னு பிசையும் போது அது குழவாக்கி தரும், முழுங்க வைக்கணும். கரெக்டாக? ஸோ இந்த வேலையை நம்ம கம்மி பண்ணணும். அவங்களுக்கு குழவாக பிசைஞ்சு 3 டைம்ஸ் இல்லாமல் 5 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும். ப்ளஸ் உரப்பும் புளிப்பும் கம்மியாக சேர்த்துக்கணும். ப்ளஸ் நான் என்னோடய பேஷண்ட் சொல்கிறது வந்துட்டு பபுள் காமோ இல்லை ஒரு புளிப்பு முட்டாயோ வாயில் போட்டு மென்னிட்டே இருக்காங்கன்னா கொஞ்சம் எச்சு வரும். அதெல்லாம் வந்து எச்சு வரத்துக்கான ஒரு ஸ்டிமுலண்ட். ஸோ இப்படி இருக்கும்போது கொஞ்சம் எச்சு வரும், அவங்களுக்கு அந்த ட்ரைனஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கான சில மெடிகேஷன்ஸ் இருக்குது, வெட் மவுத் அப்படின்னு மெடிகேஷன் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போதும் அந்த நாக்கு வறட்ச கொஞ்சம் குறையும். ஸோ இந்த சிம்டம்ஸ் தான் மெயினாக ரேடியேஷன் முடித்தவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு குழவாக பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். அண்ட் இந்த எச்சு விட்றது கம்மியாக தான் அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். ஸோ எப்படி டயபெட்டிக் பேஷண்ட் திடீர்னு ஒரு வயசில் சொன்னதுக்கப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் 41 வயசில் 42 வயசில் அவங்க டயட் பேட்டர்னை மாற்றிக்கிட்டு எப்படி தேர் லிவிங், அதேமாரி தான் நம்மளும். இன்றைக்கி ஸ்டேஜ் 3 கேன்சர் வந்துருச்சு, சர்ஜரி கீமோ பண்ணி ரேடியேஷன் பண்ணி சரியாயிடுச்சு. கரெக்டாக? சரியாயிடுச்சுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். இது ரேடியேஷன் பண்ணும்போது இது சைடு எஃபெக்ட்ஸ் வரும் தெரியும், ஓகே. ஸோ நான் என்னோடய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறேன். ஸோ அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.